ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறது உங்களோட அன்பை புரிஞ்சுக்காம உங்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய நபரே உங்களை தேடி ஓடி வந்து பேசக்கூடிய ஒரு அற்புதமான முறை பற்றி நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட் கிடையாது, 2 மெத்தடை நம்ம கம்பைன் பண்ணி நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த 2 மெத்தட் கம்பைன் பண்ணி பண்ணாதான் உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்க மேல வெறுப்புல இருக்கக்கூடிய நபர் எக்ஸ்ட்ரீமான கோபத்துல இருந்தாலுமே உங்களை எந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்கி இருந்தாலும் 7 நாட்குள்ளார ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களே உங்களை தேடி ஓடி வந்து பேசக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு வருமே. ஆனால் இது பர்மனன்ட் ரிசல்ட் கிடையாது, டெம்பரவரி ரிசல்ட் தான். ஒன்ஸ் அவங்க பேசிட்டாங்கன்னா இனிமேல் எப்பயுமே உங்களோட பேசாம போவாங்களா? கிடையாது. திருப்பி சண்டை போட்டு பேசாம கூட போகலாம், ஆனா பேசுவாங்க. இப்போ உங்களை பிளாக் பண்ணியிருக்காங்களா, அன்பிளாக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உங்களுக்கு 7 நாள்ல கிடைக்கும். இதுல 2 மெத்தடை நீங்க கம்பைன் பண்ணி பண்ண போறீங்க. அல்ல முதல் மெத்தட் என்னன்னா வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்ணுவோம். வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், தெரியாதவங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. உங்களோட 2 கையிலையும் அந்த கிளாஸை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கண்ணாடி கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, எதுவா இருந்தாலுமே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. தண்ணியோட சக்தி பத்தி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன வேர்ட் சொல்லிடுறேன். நம்ம என்ன உணர்வோட ஒரு தண்ணி கிட்ட நம்ம பேசி அதை எடுக்கிறோமோ அதோட பலன் நமக்கு முழுமையா கிடைக்கும். அதனால நீங்க என்ன பண்ணீங்கன்னா, முதல்ல உங்க 2 கைகளால அந்த தண்ணீரை ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணிட்டு உங்க மனசுல இருக்கக்கூடிய உங்க லவ், நீங்க யாரு உங்க அன்பை புரிஞ்சுக்காம ஒதுக்கி வைக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள பத்தி நீங்க நல்ல விதமா அந்த தண்ணி கிட்ட சொல்லணும். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, என் வாழ்க்கையில அவங்க கிடைச்ச மிகப்பெரிய எனக்கு கிசம் அப்படின்னு அவங்கள பத்தி நல்ல நல்ல விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே அந்த தண்ணி கிட்ட சொல்லுங்க. என் வாழ்க்கையில அவங்க ஒன்னா இருக்கிறப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், இப்ப அவங்க வருவாங்கிற நம்பிக்கையில நான் இருக்கேன், அவங்க கண்டிப்பா என்ன தேடி வருவாங்க, என் அன்பை புரிஞ்சு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிங்க. வேற எதுவுமே பண்ணாட்டா கிளாஸ்ல தண்ணி எடுத்து வச்சு அவங்கள பத்தி நல்ல விதமா சொல்லி அதன் பிறகு அந்த தண்ணி குடிங்க. அடுத்தது 7 நாளுமே நீங்க என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு முறையும் தண்ணி எடுக்கும் போது அவங்கள பத்தி நீங்க நினைக்கணும். அவங்கள நல்லபடியா அவங்க கூட இருந்தா நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களோ அது எல்லாமே சொல்லிட்டு தண்ணி குடிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு அவங்களோட எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் சொல்லிட்டு தண்ணி குடிங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த 7 நாளுமே நெகட்டிவா அவங்கள பத்தி எதுவுமே பேசாதீங்க, நெகட்டிவா அவங்கள பத்தி எதுவுமே சொல்லாதீங்க. ஏன்னா அப்பதான் இந்த தண்ணியோட பவர் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க என்ன அந்த தண்ணியில இன்புட் கொடுக்குறீங்களோ அது அப்படியே நீங்க குடிக்கும்போது மனதார உங்க உடம்புல கலக்க ஆரம்பிக்கும். அப்பதான் அந்த தண்ணி வேலை செய்யும். இது முதல் மெத்தடு. இது கூடவே நீங்க அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க பெட்ல போய் உட்காந்துக்கோங்க. இதை பண்ணக்கு சரியான நேரம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இரவு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி தான். நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஏன் பண்ணணும் நிறைய வீடியோல சொல்லி இருக்கேன். ஸோ அகைன் கூட சொல்றேன், நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி தான் நம்ம ரொம்ப சீக்கிரமா நம்ம மனம் வந்து ஆல்பா ஸ்டேட்டுக்கு போகும். ஆல்பாங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட வெளிமனம் தூங்கக்கூடிய நிலைக்கும் நம்மளோட ஆழ்மனம் விழிப்பு நிலைக்கு வரும். வெளிமனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் உங்களோட பேசுறேன், இதை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, நான் சொல்றது சரி தப்பு, இதை கேட்கலாம் வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய எல்லா விஷயங்களையுமே உங்க மனம் தான் டிசைட் பண்ணுவேன். அதை தாண்டி உள்ளுக்குள்ள போறதான் ஆழ்மனம். நான் கொடுக்கக்கூடிய விஷயம் இது உண்மை சரி நம்பினா மட்டும்தான் ஆழ்மனதுக்கு போகுமே. ஆனா இந்த வெளிமனமே முக்காவாசி ஃபில்டர் பண்ணி அனுப்பிடும். இதுவே நீங்க நைட் அந்த டைம்ல பண்ணும்போது வெளிமனம் தூங்கக்கூடிய நிலையில ஆழ்மனதுக்கு போகும். அப்ப சீக்கிரமா அதை நம்ம இன்புட் கொடுப்போம். இதைத்தான் ஆல்பா ஸ்டேட்னு சொல்லுவாங்க. நம்ம நினைச்சா சீக்கிரம் ஆல்பா ஸ்டேட்ல அட்டைன் பண்ண முடியுமானா கஷ்டம். ஆனா இந்த டைம்ல ரொம்ப சீக்கிரமா நம்ம அந்த ஸ்டேட்டுக்கு வருவோம். ஆல்பா ஸ்டேட்ல நம்ம இருக்கிறோம், அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், திரும்பியும் சொல்றேன். நீங்க வந்து படுத்துட்டு இருப்பீங்க, சம்டைம் தூக்கம் வர மாதிரி உங்களுக்கு இருக்கும், ஒரு பிளர்ரான சூழ்நிலை இருக்கும், சுத்தி நடக்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களால அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியாத ஒரு நிலையில் இருப்பீங்க. சுத்தி கையாமையா நல்லா சவுண்டு போட்டு இருப்பாங்க, எந்திரிச்சு அதுக்கு பதில் சொல்ல முடியாம பிளர்ரா எந்திரிக்க கூட முடியாம அப்படியே மயக்க வர மாதிரியே படுத்துட்டு இருப்பீங்க. இதுதான் வந்து ஆல்பா ஸ்டேட். இதை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை ஹிப்னோடைஸ் பண்றாங்க அப்படின்னா இன்ஜெக்ஷன் கொடுத்து மருந்து மூலியமா கூட இந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு வருவாங்க. நம்மளே அந்த ஸ்டேட் கொண்டு வரதுக்கு இந்த தூங்குறதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நீங்க அமைதியா உங்க பெட்ல உட்காந்துக்கிட்டு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மூச்சை கணக்கெடுக்கணும். ஏன் மூச்சை கணக்கெடுக்கணும்னு கேட்டனா, நம்மளோட மூச்சு காட்டுல நீங்க எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்க மனம் அமைதியாகும். சித்தர்கள் சொல்லுவாங்க, உங்களோட மூச்சு எங்க ஒடுங்குதோ அங்க உங்க மனம் ஒடுங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு. நீங்க ஒரு இடத்துல கவனம் செலுத்தி மூச்சு காத்து இழுத்து விட்டுட்டு இருக்கீங்கன்னா, அது எந்த இடத்துல உங்க கவனம் இருக்கோ அந்த இடத்துல உங்க மூச்சு காத்து போய் சேரும். இதுதான் சித்தர்கள் சொன்னது. இதை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்களை மூடிக்கிட்டு உங்களோட முழு கவனமும் உங்க மூச்சு காற்றுல வைங்க. வச்சுட்டு 100ல இருந்து ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. அதாவது மெதுவா மூச்சு காத்த மூச்சை வெளியிட்டுட்டு உங்களுடைய கவனம் எந்த அளவுக்கு மூச்சு இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விடுறீங்களோ
அது மாதிரி விட்டுட்டு 100, 99 அப்படின்னு பொறுமையாக கவுண்ட் பண்ணுங்கள். உங்களால் 1 0க்குலாம் வரவே முடியாது. சொல்லப்போனால் நீங்கள் ஒரு 90 தாண்டதே கஷ்டம். அதுக்குள்ளே உங்களோட கால்குலேஷன் தப்பாயிரும், நீங்கள் தப்பு பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரு கவலைப்பட வேண்டாம். இதுதான் நேச்சர், எல்லாருக்குமே தப்பாக தான் வருமே. ஆனால் நீங்கள் அதில் கவனம் வந்து உங்கள் மூச்சு காட்டில் இருக்கணும். கவுண்டிங் நம்பர்ஸில் வச்சிங்கன்னா கரெக்டாக சொல்லிடுவீங்க. மூச்சு காட்டில் கவனம் வைக்கும்போது இந்த நம்பர் தப்பாக தான் போகும். ஆனால் நம்பர் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அதுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். திருப்பி மூச்சு காட்டிலே கவனம் வைங்க. இப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு வருவீங்க. நீங்களே ஆர்டிஃபிஷியலாக அந்த ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு உங்களை ரொம்ப வேகமாக புஷ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த நிலையில் நீங்கள் புஷ் பண்ண பிறகு உங்களோட அன்பை யார் புரிஞ்சுக்காமல் ஒதுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து கால் பண்ணுறாங்க. அவங்களே வந்து உங்கள் அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வராங்க. நீங்கள் தப்பு பண்ணதான் அவங்க நினைக்கிறாங்கன்னா, பரவாயில்ல விடு, நம்ம ஒரு புது லைஃப் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க அப்படின்னு கற்பனை பண்ணுங்கள். அவங்களோட உருவத்தை நினைங்க. அவங்களே உங்ககிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க, உங்களோட ஃபோன் வந்து அன்பிளாக்ல இருக்குது. அவங்க உங்களுக்கு ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக அவங்க உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? இப்போ அவங்க வந்து உங்களை குட்டின்னு கூப்பிட்றாங்கன்னா ஹாய் குட்டி அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு, இல்லை ஹாய் அம்மு அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க, அவங்ககிட்ட ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விஷுவல் பண்ணிக்கிட்டே உங்கள் மூச்சு காற்றுல கவனம் செலுத்தணும். இப்போ என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மூச்சு காற்று நீங்கள் விஷுவல் பண்ணுற விஷயத்தில் இறங்கும். அப்போ அதை அவங்கக்கிட்ட போய் சேர ஆரம்பிக்கும். இதை வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். டெய்லி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மூச்சு காற்று ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இதை வந்து ஒரே ஒரு நாள் குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்காவது அந்த நிலையிலே இருங்க. அது முடிக்கும் போதே பயங்கரமாக டயர்டாயிருப்பீங்க. அப்படியே அமைதியாக படுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்துருச்சு அப்படிங்கிற நம்பிக்கையோட அவங்க உங்களோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வந்துட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட படுங்க. காலையில் நீங்கள் எந்திரிக்கும் போது அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட, நான் ஃபோன் எடுத்து அவங்க எனக்கு கால் பண்ணுவாங்க, இல்லை மெசேஜ் வந்திருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஃபோன் ஓப்பன் பண்ணுங்க. மெசேஜ் வரலையா, இன்னைக்கு கண்டிப்பாக எனக்கு அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, இன்னைக்கு கண்டிப்பாக அவங்க எனக்கு கால் பண்ணுவாங்க, இன்னைக்கு நான் 100% அவங்கள மீட் பண்ணுவேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே நீங்கள் அவங்களோட ஃபோன் கால்க்காக, அவங்க மெசேஜுக்காக காத்துட்டு இருக்கணும். எக்காரணத்துக்கூட இன்னைக்கு அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு நெகட்டிவே போகக்கூடாது. அதுக்கு பதிலாக 100% பாசிட்டிவோட 7 நாள் மட்டும் பண்ணுங்க போதும். டெய்லி நீங்கள் எந்திரிக்கும் போது, காலையில் எந்திரிக்கும் போது முதல்ல அவங்க மெசேஜ் தான் பார்ப்பேன். இன்னைக்கு மெசேஜ் பண்ணலையா, இன்னைக்கு எனக்கு அவங்க கால் பண்ணியே தீருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்கள் இருங்க. கால் வரலையா, இன்னைக்கு அவங்கள நான் பார்ப்பேன். எப்படி நீங்கள் ரோட்டில் போகும்போது எந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க, இன்னைக்கு அவங்க என் கண்ணில் பட்டே தீரணும், கண்டிப்பாக இன்னைக்கு அவங்க இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட பாருங்க. 7 நாட்குள்ளாரையே நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மெசேஜோ காலோ இல்லை அவங்கள நேரில் பார்க்குறதோ, அவங்களே உங்களை தொடர்பு கொள்றதோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். 7 நாள் ரொம்ப அதிக டைம் நான் சொன்னது, அதுக்குள்ளாரையே உங்களுக்கு நடக்கும். ஒன்ஸ் அவங்க பேசிட்டாங்க அப்படின்னா அதை தக்க வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. அதை சரியாக பண்ணிட்டீங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இந்த தண்ணி குடிக்கும்போது ஒவ்வொரு தடவையும் டெய்லியுமே இந்த 7 நாளுமே அவங்கள நல்லபடியாக நினச்சிட்டே குடிங்க. ஓகேவா? அதை மட்டும் மறக்க வேண்டாம். டெய்லி தண்ணியில் மட்டும் இந்த தண்ணி வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. ப்ரீத்திங் ஒரே ஒரு நாள் ஒரு மணி நேரம் பண்ணுங்க, போதுமானதாக இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இதை மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா போதுமானதாக உங்களுக்கு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். பை பாய்.